பைபிளை படித்திருக்கிறேன். எனவே குர்ஆனை நான் படிக்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய அதற்கு ரிலேட்டடான பல விஷயங்களை நான் குர்ஆனிலே கண்டேன். ஆபிரகாமை பற்றி பைபிள் பேசுகிறது, இப்ராஹீமை பற்றி குர்ஆன் பேசுகிறது. குர்ஆனை படிக்கிறது மட்டுமல்லாமல் ஏன் நம்ம தொழக்கூடாது, ஜமால் தான் தொழுதாரே அப்படின்னு சொல்லி நான் தொழவும் ஆரம்பித்து விட்டேன். நிறைய பேர் குர்ஆனை படிப்பார்கள், கொஞ்சம் தாமதமானாலும் இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு செல்லும் போதும் நான் ஒரு கணம் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய உள்ளம் என்ன சொல்லிச்சுன்னா, நான் பிறந்ததிலிருந்து பண்பாடானவன், யாரிடத்திலும் இப்படி நான் நடந்து கொண்டதில்லை, இன்றைக்கே நான் இப்படி நடந்து கொண்டேன். அவர்கள் கேட்ட கேள்வி ஒன்றும் தவறும் இல்லை, நான் அவர்களுக்கு சத்தம் போட்டு இப்படி அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டேனே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்களுடைய வரலாறு. இந்த டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் யார், அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது என்றால் அதுவும் ஒரு புதுமையான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை கற்று அறிந்து ஏதோ ஒரு வகையில் இஸ்லாத்தினுடைய கருத்துக்களால் கவரப்பட்டு பின்னாட்களில் முஸ்லீமாக மாறிய மகிழ்ச்சியை தேடிய மனிதர்கள் என்கிற தலைப்பில் இப்படியான மனிதர்களுடைய வரலாறுகளை ரமலான் மாதத்திலே நாம் பார்த்து வருகிறோம். தமிழகத்தினுடைய தென்காசியிலே இருக்கக்கூடிய ரஹ்மத் நகரிலே முழு ஊருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாற்றிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் உண்டான பல வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து வருகிறோம். இந்த வரலாற்று நிகழ்வுகள் அத்தனையுமே இஸ்லாமியர்களாகிய நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாடம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய கைகளிலே உள்ளம் கையில் நெல்லிக்கனி போல் இஸ்லாம் இருக்கிறது, ஆனால் அதனுடைய பெருமதி தெரியாமல் நாம் இருக்கிறோம். எனவே அந்த பெருமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படியான இஸ்லாத்தை நோக்கி வந்த சகோதர சகோதரியுடைய வரலாறுகளை ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கும் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிற ஒரு முக்கியமான நபர் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்களுடைய வரலாறு. இந்த டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் யார், அவருக்கு எப்படி இஸ்லாம் கிடைத்தது என்றால் அதுவும் ஒரு புதுமையான விஷயமாக இருக்கிறது. நம்ம பார்த்து வருகிற வரலாறுல எல்லாத்திலையுமே நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொருவருக்கும் இஸ்லாம் எப்படி கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய பாடகிக்கு தன்னுடைய தோழியினுடைய தொழுகை மூலமாக இஸ்லாம் கிடைக்கிறது. ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபஸருக்கு ஒரு சிறுவன் சொன்ன சலாத்தினூடாக இஸ்லாம் கிடைக்கிறது. ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ பாதிரியாருக்கு ஒரு எகிப்தை சேர்ந்த ஒரு முஸ்லிமினுடைய வாதங்கள் இஸ்லாத்தை நோக்கி அழைத்து வருகிறது. இப்படி ஒவ்வொருவரும் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய வழிகள் வித்தியாசமானதாக இருக்கிறது. அதே போன்றுதான் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் இஸ்லாத்தை நோக்கி வந்த வரலாறும் சுவாரஸ்யமானது. எப்படி அவர்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள் என்று சொன்னால், முதலில் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளராக இருக்கிறார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர் பட்டத்தை பெற்றுக்கொண்டவர். நிறைய ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக அரபு நாட்டு குதிரைகளை ஆய்வு செய்கிற மிகச்சிறந்த ஆய்வாளராக டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்களும் அவருடைய மனைவியும் திகழக்கூடியவர்கள். இந்த நிலையில தான் அவர்கள் தொடர்ந்து குதிரைகள் பற்றிய ஆய்வுகளை நடத்தி வருகிற போது மத்திய கிழக்குக்கு பயணிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. காரணம் என்னன்னா, நிறைய வித்தியாசமான குதிரைகள் இருக்கக்கூடிய பகுதியாக மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள் இருக்கிறது. பாலைவன குதிரைகளை பற்றிய ஆய்வுகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அடிக்கடி மத்திய கிழக்கு நாடுகளுக்கு அவர்கள் பயணிக்கிறார்கள். அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகிற போது அங்க குதிரைகளை பற்றிய ஆவணங்களை அவர்கள் தேடுகிற போது நிறைய ஆவணங்கள், குதிரைகளை பற்றிய ஆய்வுகள் அரபு மொழியில் தான் காணப்படுகிறது. எனவே அரபு மொழியில் இருக்கக்கூடியதை ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்த்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு ஆட்கள் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் போது ஜமால் என்கிற ஒரு சகோதரர் அவர்களுக்கு உதவ வருகிறார். அவர்தான் இவர்களுடைய இஸ்லாமிய வருகைக்கான ஒரு தொடக்க புள்ளியாகவும் அமைந்து விடுகிறார். காரணம் என்னன்னா, டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸை பொறுத்தவரையில் அவர் கிறிஸ்தவ மதத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். அதே போன்று அவருடைய மனைவியும் கிறிஸ்தவ மதத்திலே ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள். இரண்டு பேருமே தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மதத்தை ஆழமாக நம்பிக்கொண்டிருந்த காரணத்தினால எப்பொழுதுமே பைபிளை படிப்பார், பைபிளை பற்றி தேடுவார், பைபிளுடைய கருத்துக்களை ஆராய்வார். அதை தாண்டி தன்னுடைய தொழில் ரீதியிலான ஆய்வுகளையும் அவர் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில சகோதரர் ஜமால் அவர்கள் தங்களுக்கு மொழிபெயர்த்து உதவுவதற்கு தயார் என்று
சொல்கிறார், ஆவணங்களை ஒரு நாள் காட்டுறாரு, எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அந்த நேரத்தில் ஜமால் எல்லா காரியங்களையும் முடிச்சுட்டு போக ரெடி ஆகும் போது தொழுகைக்கான நேரமாக ஆகிவிடுகிறது. அப்ப ஜமால் என்ன கேட்கிறாருன்னா, இந்த டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவங்கள்ட்ட, எனக்கு தற்போது தொழுகைக்குரிய நேரம், பாங்கு சொல்லிட்டாங்க, அதான் சொல்லிட்டாங்க, எனவே நான் உங்களுடைய வீட்டிலே ஒது செய்து தொழுது கொள்ள முடியுமா என்று கேட்கிறார்கள். கேட்கும்போது தாராளமாக செஞ்சுக்கிறங்க என்று நான் அனுமதி கொடுத்தேன். அவர் ஒது செய்துவிட்டு தொழுகையை மேற்கொண்டார். இவர் தொழுகையை பார்க்கிறாரு, ஒது செய்யறத பார்க்கிறாரு, சரியான நேரத்துக்கு இறைவனை வணங்குகிறார்களே என்கிற ஒரு உள்ளுணர்வும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. இப்படியே அவர்களுடைய காலம் கழிகிற போது ஜமாலை தாண்டி அரபு தேசத்திலே இருக்கக்கூடிய இன்னும் பல ஃபேமிலிகளுடைய தொடர்புகளும் அவர்களுக்கு கிடைக்கிறது. குடும்பமாக அவர்களோடு இவர்கள் பழக ஆரம்பிக்கிறார்கள். இங்க நீங்க ஒண்ணு கவனிங்க, நம்ம இஸ்லாத்திற்கு வந்தவர்களுடைய வருகையை பற்றி பார்க்கிற போது மேற்குலகத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அச்சியசலாக சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, நாங்கள் முஸ்லீம்களை மேற்கின் ஊடகங்களை வைத்து தான் தீர்மானித்தோம். மேற்கினுடைய ஊடகங்கள் முஸ்லீம்களை தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, ஆபத்தானவர்களாக, கொலைகாரர்களாக, கற்பழிக்கக்கூடியவர்களாக, பெண்களின் உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக காட்டிக் கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் அப்படித்தான் அரபு நாட்டில் இருக்கக்கூடியவர்களை நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சகோதரர் ஜமால் அவர்களும் அவருடைய குடும்பமும் நாங்கள் பழகிய மற்ற அரபு தேசத்தினுடைய குடும்பங்களும் எங்களோடு மிக மிக அன்பாக பழகினார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற பாகுபாட்டையே அவங்க காட்டல. அவ்வளவு அந்நியோன்யமாக எங்களுக்கு மத்தியிலே பழக்கம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. இந்த நேரத்தில் சகோதரர் ஜமால் அவர்கள் எங்களோடு அதிக நேரம் பேசிக் கொண்டிருப்பார். பேசுகிற போதெல்லாம் அவர் குர்ஆனுடைய வசனங்களை ஆதாரம் காட்டுவார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை எங்களுக்கு சுட்டி காட்டுவார் என்று சொல்லுகிற டாக்டர் ஜெரால்ட் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எந்த நேரத்திலும் நான் அவதானித்த ஒரு விஷயம்தான், சகோதரர் ஜமால் அவர்கள் எங்களை முஸ்லிமாக மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை. எங்களுக்கு இஸ்லாத்தை தந்துவிட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் ஒரு சிறந்த தாயியாக இருந்தார், சிறந்த பிரச்சாரகராகவும் இருந்தார், சிறந்த முஸ்லிமாக இருந்தார். சில விஷயங்களை பேசும்போது முகமது நபி இப்படி சொல்லி இருக்கிறாங்க, குர்ஆன்ல இப்படி இருக்கிறது என்று எங்களோடு அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த செய்திகள் இஸ்லாத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. ஒரு சக முஸ்லிமாக இருக்கிறாரு, அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை பாருங்கள். இன்னொரு சகோதரனோடு பழகும் போது நீதியாக, நேர்மையாக, டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸே சொல்றாங்க, ஜமால் அவங்களை பார்க்கும்போது அவர் ரொம்ப பண்பானவராக இருப்பார், அவருடைய வியாபாரத்தில் நேர்மையாக இருப்பார், பிசினஸ்ல நேர்மை தவறாத ஒருவராக இருப்பார், அவருடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரம்மியமாக இருக்கும், பண்பாடு உள்ளவராக இருப்பார். இப்படி எங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் அடிக்கடி பேசக்கூடியவராகவும் இருப்பார். இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய பண்புகளை பார்க்கிறேன், பண்பாடுகளை பார்க்கிறேன், கலாச்சாரத்தை பார்க்கிறேன், அவருடைய வேதத்தையும் நான் படிப்பதற்கு விரும்பினேன். அந்த அடிப்படையில் ஒரு ரமலானுடைய காலத்தில் எனக்கு திருமறை குர்ஆன் கிடைக்கிறது. நானும் எனது மனைவியும் குர்ஆனையும் படிப்பதற்கு, ஆய்வு செய்வதற்கு தலைப்பட்டு விட்டோம். நாங்கள் குர்ஆனை படித்து ஆய்வு செய்து கொண்டு எங்களுடைய காலம் கடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில் நடந்த பல விஷயங்கள் என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி கிறிஸ்தவ மதம் தெரியும், பைபிளை படித்திருக்கிறேன். எனவே குர்ஆனை நான் படிக்கும்போது பைபிளில் இருக்கக்கூடிய அதற்கு ரிலேட்டடான பல விஷயங்களை நான் குர்ஆனிலே கண்டேன். ஆபிரகாமை பற்றி பைபிள் பேசுகிறது, இப்ராஹீமை பற்றி குர்ஆன் பேசுகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களைத்தான் ஆபிரகாம் என்று பைபிள் பேசுகிறது. அதே நேரத்தில் மோசஸை பற்றி பைபிள் எதை பேசுகிறதோ அதையே மூசாவை பற்றி திருமறை குர்ஆனும் பேசுகிறது. இப்படி நம்ம இறை தூதர்கள் என்று யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமோ அவர்களை பற்றி எல்லாம் குர்ஆனும் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆனும் பேசுகிறது, பைபிளும் பேசுகிறது. இதிலே எது உண்மை என்பது எனக்கு மிக முக்கியமானது. ஆனாலும் ஆழமாக பைபிளை நான் நம்பினேன். பைபிள் தான் உண்மை, நான் கிறிஸ்தவன் என்கிற இடத்தை விட்டு மாறிவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் என்கிறார் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள். தொடர்ந்து குர்ஆனுடைய பல பாகங்களை படிக்கக்கூடிய டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனுக்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டாகி கொண்டே இருந்தது, சிங்க் ஆகிக்கிட்டே இருந்தோம். எந்த அளவுக்கு சொன்னா, பைபிளையும் குர்ஆனையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது எனக்கு தெரிந்த ஒரு பேருண்மை, கண்டிப்பாக குர்ஆனுடைய கருத்துக்களை முஹம்மது என்கிற தனி நபர் எழுதியிருக்க முடியாது. முஹம்மது நபியுடைய கற்பனையாக இது இருக்கவே முடியாது. இது இறைவனுடைய வார்த்தைகளாகத்தான் இருக்க முடியும் என்பதை நான் அடிக்கடி ஊகித்துக் கொண்டு, நினைத்துக் கொண்டு, அதை பற்றியே யோசித்துக் கொண்டு இருக்க வேண்டிய நிர்பந்தம் எனக்கு உண்டாகியது என்கிறார்கள். ஒரு கட்டமாகும் போது டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நிலைமை எப்படி மாறிடுச்சுன்னா, இனிமே நம்ம குர்ஆனை படிச்சிடக்கூடாது. ஏன்னா குர்ஆன் நம்மளை ஆட்டம் காண வைக்கிறது, குர்ஆனுடைய கருத்துக்கள் என்னை
ஆட்டம் காண வைக்கிறது. நான் அப்படியே ஆடி போயிடுறேன், என்னடா இது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குர்ஆன் பக்கம் போகிறோமோ என்கிற எண்ணப்பாடுகள் எல்லாம் எனக்கு வர ஆரம்பித்தது. அதையெல்லாம் நினைக்கும் போது நான் என்ன நினைச்சேன்னா, இனிமே குர்ஆனை படிக்க கூடாது, நம்மை குர்ஆன் ஆட்டம் காண வைக்கிறது. திருமறை குர்ஆனுடைய தத்துவமே என்னன்னு கேட்டா, குர்ஆனை நோக்கி நம்ம போகிற நேரமெல்லாம், இறை நம்பிக்கை கூடுகிற போதெல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை ஆட்டம் காண வைக்கும், நம்மை பற்றி நம்மளை உணர வைக்கும். அப்படியான தருணங்கள் எனக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த நேரங்கள் எல்லாம் குர்ஆன் எடுத்து மூடி வச்சிருவேன், இனிமே குர்ஆனை படிக்க கூடாது, நம்ம பைபிளை தான் படிக்கணும்ங்கிற ஒரு நிலையை நான் எடுத்துருவேன் என்கிறார்கள் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள். இப்படியே காலங்கள் கடக்கிறது. மத்திய கிழக்கிலிருந்து மீண்டும் அவர் தன்னுடைய ஊருக்கு வர்றாரு. திரும்ப தண்ட ஊர்ல இருந்து திரும்ப குதிரைகள் பற்றிய ஆய்வுக்கு மத்திய கிழக்குக்கு போகிறாரு. போகிற நேரங்களில் எல்லாம் இந்த குர்ஆனும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் பற்றிய கதையாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இரண்டாவது ரமலான் வந்து மூன்றாவது ரமலான் வருகிறது. மீண்டும் ஒரு முறை குர்ஆனை நான் படிக்க வேண்டும் என்று தலைப்பட்டு விட்டேன். இது 1993வது ஆண்டாக இருக்கிறது. குர்ஆனை படிக்கிறது மட்டுமல்லாமல், ஏன் நம்ம தொழக்கூடாது, ஜமால் தான் தொழுதாரே அப்படின்னு சொல்லி நான் தொழவும் ஆரம்பித்து விட்டேன். ரமலானுடைய நாட்களில் ஏன் நம்ம நோன்பு பிடிக்க கூடாது, கொஞ்சம் நோன்பும் பிடித்து பார்ப்போமே என்று நோன்பு பிடிக்கவும் ஆரம்பித்து விட்டேன். இப்படி குர்ஆனை படிக்கிறேன், நோன்பு பிடிக்கிறேன், தொழச் செய்கிறேன், எல்லாமே செய்கிறேன். இறைவன் இவன் தான் கடவுள் என்பதை அறிந்து கொண்டேன். அதை தாண்டி முகமது நபி அவர்கள் தூதர் தான் என்பதையும் ஒப்புக்கொண்டேன். ஆனால் இதை உளப்பூர்வமாக என்னால் ஏற்றுக்கொண்டு வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது என்கிறார் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள். மனப்போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. குர்ஆன் மீதான தொடர்பும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, நான் வளமையாக சாப்பிடுகிற ஒரு கடை இருந்தது. அந்த ரெஸ்டாரண்ட் ஒரு அரபி நடத்தக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்டாக இருக்கிறது. அவருடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜப்பானிய பெண்மணி. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஆர்டரை கொடுத்துட்டு நான் குர்ஆனை படித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஓனர் வந்து என்னை பார்த்துட்டு போயிட்டாரு. அதற்கு பிறகு அவருடைய மனைவி என்னிடத்தில் ஆர்டர் எடுக்கிறதுக்காக வந்தாங்க. ஆர்டரை சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போய் திரும்ப கொடுத்த உணவுக்கான ஆர்டர் எடுத்துக்கிட்டு வரும்போது நான் குர்ஆனை படித்துக் கொண்டே இருக்கிறேன். உடனே அவங்க என்ன பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க முஸ்லிமா என்று கேட்டார்கள். இந்த ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்தை துளைத்து விட்டது. ஒட்டனடியாக என்ன பண்றாருன்னா, சத்தம் போட்டு கத்தி நோங்கிறாரு. ரெஸ்டாரண்ட்டை அலற விதமாக, நோ நான் முஸ்லீம் இல்லை அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு சொல்லிடுறாரு. அது அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்கள ஏதோ திட்டாரு மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க. உடனே என்ன செய்யறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், நமக்கெல்லாம் தெரியும், நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் தொடர்ந்து நம்ம ரமலானுடைய மாதத்துல ஒரு விளம்பரம் செஞ்சு வர்றோம். இலங்கையில கிழக்கு மாகாணம் பொத்துவில் பகுதிகளில் புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக மாற்றிக்கொண்ட 14 குடும்பங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வீடு கட்டி கொடுக்குற ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கோம். அது சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. யானை தொல்லை, மற்ற தொல்லைகள், அவர்களுக்கு அதுக்குரிய வீடு வாழ்வாதாரம் இல்லாத பெரும் சுமையாக அவர்களுடைய வாழ்க்கை கழிகிற நேரத்தில் அவர்களுக்கான ஒரு 14 வீடுகள் அமைச்சு கொடுக்குற திட்டத்தை தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது அத்தனையும் நீங்கள் தருகிற பொருளாதார உதவிகளை கொண்டு தான் நம்ம செஞ்சு வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய பொருளாதாரங்களை கொண்டு தற்போது ஒரு பகுதியில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல் கட்டமாக இந்த வேலைகள் தொடர வேண்டும். அதே போன்று அடுத்திருக்கக்கூடிய மீதி உள்ள வீடுகளை எல்லாம் கட்டி முடிக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் நீங்கள் தான் உதவ வேண்டும் என்றுதான் உங்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய ஜகாத் நிதிகளை இந்த மக்களுக்காக தந்துதவ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இஸ்லாத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும், ஜகாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய 8 கூட்டத்தாரில் ஒரு முக்கியமான கூட்டத்தாராக கவனிக்கப்படக்கூடியவர்கள் முஅல்லஃபத்துல் குலூப் என்கிற உள்ளங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள். உள்ளங்கள் ஈர்க்கப்படுறவங்கன்னா இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடியவங்க. எனவே அவர்களுக்கான இந்த உதவியை, ஜகாத் நிதியை முன்னால் தெரிகிற நம்முடைய அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வைப்பு செய்ய முடியும், டிபாசிட் பண்ண முடியும். அதே நேரத்தில் சில நாடுகளில் இருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ண முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள், இந்தியா போன்ற நாடுகள், மற்ற சில நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்கிற போது அது தொடர்பான வழிகாட்டுதல்களையும் நம்ம உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்தில் வீசுகின்ற காற்றை விட வேகமாக தர்மம் செய்வார்கள் என்கிற செய்திகளை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கரணங்களில்
பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற மக்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக எவ்வளவு தூரம் உழைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நிறைய உரைகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இத்தகுன்னார வலவ் பிஷிக்கி தம்ரா, ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்து நரகத்தை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிற உயர்தரமான உன்னதமான ஒரு மாதத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இந்த மாதத்துல நம்ம இபாதத்துக்கள் செய்து நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதைப் போல இன்னொரு வகையான இபாதத்து தான் நம்முடைய சொத்து செல்வத்தினூடாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு நாம் உதவுவது. எனவே அந்த காரியத்துக்கும் உதவுங்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் குர்ஆனை படிப்பார்கள், கொஞ்சம் தாமதமானாலும் இஸ்லாத்திற்குள் நுழைவார்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அப்படி சொல்லிவிட்டு செல்லும் போதும் நான் ஒரு கணம் நின்று யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னுடைய உள்ளம் என்ன சொல்லிச்சுன்னா, நான் பிறந்ததிலிருந்து பண்பாடானவன், யாரிடத்திலும் இப்படி நான் நடந்து கொண்டதில்லை, இன்றைக்கே நான் இப்படி நடந்து கொண்டேன். அவர்கள் கேட்ட கேள்வி ஒன்றும் தவறும் இல்லை, நான் அவர்களுக்கு சத்தம் போட்டு இப்படி அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டேனே என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது திரும்ப பில் பே பண்றதுக்காக அவங்க வரும்போது நான் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டேன். மன்னிப்பு கேட்கும் போதும் அவர்கள் இதே வாதத்தை, நீங்கள் விரைவில் இஸ்லாத்திற்கு வருவீர்கள் என்கிற வாதத்தை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு பாரிய மாற்றமாக இருந்து கொண்டே இருந்தது. குர்ஆனை படிப்பதும் குர்ஆன் பக்கம் செல்கிறேன் என்று தெரிகிற போது கொஞ்சம் நான் சுதாகரித்துக் கொள்வதுமாக காலம் ஓடிக்கொண்டே இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஒரு முடிவெடுக்கிறார். என்னன்னா, வெளிப்படையாக எல்லாவற்றையும் செய்வது. எல்லோருக்கும் தெரியும் விதமாக நோன்பு பிடித்தார், எல்லோருக்கும் தெரியும் விதமாக பள்ளிவாசலுக்கே சென்று தொழுகையும் நடத்துகிறார், பள்ளிவாசலுக்கே சென்று தொழுகையிலும் ஈடுபடுகிறார். இப்ப அவருடைய நிலை என்ன என்பதை அவரே ரியலைஸ் பண்ணி பார்க்கிறார். என்ன ரியலைஸ் பண்ணி பார்க்கிறார்னா, நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனுடைய மகன் என்று இனிமேல் நம்புவதில்லை, அவர் இறைவனுடைய தூதராக இருக்கிறார். ஜீசஸ்ங்கிறவர் காடுடைய மகன் கிடையாது, அவர் காடுடைய தூதராக இருக்கிறார் என்று ஒப்புக்கொள்கிறார். அதே மாதிரி ரியலைஸ் பண்ணி பார்க்கிறார், முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார், அதையும் நம்ம ஒத்துக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இறைவன் அல்லாஹ் தான் கடவுள், அதையும் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கிறோம். நோன்பும் பிடிக்கிறோம், தொழவும் செய்கிறோம். இப்போ நம்ம முஸ்லீம் தானே அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் அப்போதும் நான் அதை வெளியே சொல்லவில்லை. உள்ளுக்குள் முஸ்லீமாக இருக்கிறேன், வெளியே சொல்வதற்கு தயங்கிக் கொண்டே இருக்கிறேன். நம்ம வரலாற்றில் இப்படி நிறைய பேரை பார்க்க முடியும். நஜ்ஜாசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு நமக்கு தெரியும். நஜ்ஜாசி மன்னர் என்று நம்ம வரலாற்றில் அவரை பற்றி பார்த்திருப்போம். அவருடைய வரலாறும் உள்ளுக்குள் இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு வெளியிலே அவர் கிறிஸ்தவரை போன்று காட்டிக் கொண்டிருந்தார். அவருடைய மரணம் நிகழ்ந்ததற்கு பிறகு அவருடைய நாட்டிலே அவரை அடக்கம் செய்து விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள், நபித்தோழர்களே, நம்முடைய சகோதரர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார், எனவே வாருங்கள் அவருக்காக ஜனாசா தொழுகை தொழுவோம் என்று அவருக்காக காயிபு ஜனாசா தொழுகையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு நடத்துவார்கள். அவருடைய மரண செய்தியை அல்லாஹு தஆலா வஹி மூலமாக அவருக்கு அறிவித்துக் கொடுத்திருப்பான். சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட ஹதீஸ் கிரந்தங்களில் இந்த நபிமொழியை நம்ம பார்க்க முடியும். இப்படி உள்ளத்துக்குள் உண்மையை வைத்துக் கொண்டு, உள்ளத்திற்குள் இதுதான் சத்தியம் என்பதை ஏற்றுக்கொண்டு வெளியிலே சொல்லாமல் இருப்பவர்கள் லட்சோப லட்சம் மக்கள் இருப்பார்கள். நவீன நஜ்ஜாசிகளாக பல பேரை நாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு நவீன நஜ்ஜாசியாக தன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்வதென்று சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள். கடைசி ஒரு காலகட்டம் மத்திய கிழக்கில் என்னுடைய நாட்கள், கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கும் போது நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாலஸ்தீன நபரோடு பயணித்துக் கொண்டிருந்தேன். அவருடைய முகாம்கள் வழியாக நான் போய்கிட்டு இருக்கிறேன். எதிரில் ஒருத்தர் வர்றவர் எனக்கு சலாம் சொல்றாரு, நான் பதில் சொல்றேன். திடீர்னு நாங்க 3 பேர் நிக்கிறோம். நிற்கும் போது அவரே நீங்க முஸ்லிமான்னு சொல்லி கேட்கிறாரு. இப்பொழுது என்னிடத்தில் 2 பதில்கள் தான் இருந்தது. அரபியிலே எனக்கு தெரிந்து ஒன்றோ நான் நாம் ஆமா என்று சொல்லணும், இல்லைன்னா லா இல்லை என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நான் என்ன செய்வது, இந்த இடத்துல சமாளிக்க எல்லாம் முடியாது, இப்பொழுது நான் என்ன செய்வது என்று சற்று நேரம் யோசித்து விட்டு கடைசியாக நான் முஸ்லீம் தான் என்று சொன்னேன். என்னுடைய இஸ்லாத்தை நான் வெளிப்படையாக அவருக்கு அறிவித்தேன் என்கிறார் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள். இவருடைய இஸ்லாமிய வருகைக்கு பிறகு அவருடைய மனைவியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். கணவன் மனைவியாகிய 2 பேரும் கற்றறிந்தவர்கள். அவர்களுடைய மதத்தையும் கற்று பிறகு இஸ்லாத்தை மிக தெளிவாக கற்றவர்கள். 2 பேருமே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நிறைய புத்தகங்களை டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் எழுதினார்கள். அவருடைய மனைவி எழுதினார்கள். மனைவி எழுதிய புத்தகத்தினுடைய சிறப்பம்சம் என்னன்னா, தன்னை போன்றே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 6 சகோதரிகளுடைய வரலாற்றையும் சேர்த்த ஒரு புத்தகத்தையும் அவர்கள் எழுதி வெளியிட்டார்கள். அவர்கள் எழுதி வெளியிட்டது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாகவும் கணவனும் மனைவியும் மாறிக்கொண்டார்கள். இஸ்லாமியர்களுடைய நடத்தை, முஸ்லிம்களுடைய
பண்பாடு, குர்ஆன் பற்றிய தெளிவுகள், குர்ஆனை படித்தது எல்லாம் அவருக்கு ஊக்கத்தையும் ஏக்கத்தையும் கொடுத்தது. குர்ஆனை பற்றி தேடினார், நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை தேடினார், இஸ்லாத்தை பற்றி தேடினார். கடைசியில் டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் அவர்கள் ஒரு நவீன நஜ்ஜாஷியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அத்தனை நாட்கள் மறைத்தவர் பகிரங்கமாக அறிவித்துக் கொண்டு முஸ்லிமாக மாறினார். தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாமியனாக அவரும் அவருடைய மனைவியும் கழித்தார்கள் என்கிற வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். எனவே இன்றைய நாளிலே டாக்டர் ஜெரால்ட் டர்க்ஸ் மற்றும் அவருடைய மனைவி தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளை பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தேடிய மனிதர்களுடைய வட்டத்தில் பிரபலமான ஒரு சகோதரருடைய வரலாற்றை தெரிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.